Hi friends, welcome to my channel. இது உங்கள் ட்ரீம்ஸ் மே குக்கிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரோட ஃபேவரட் வஞ்சரம் மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்காம எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் 1 kg நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம நான் சொல்கிற பொருட்கள் மட்டும் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே மீனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ மீன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் எப்போதுமே நம்ம மீன் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா மீன் கல்லிலேயே ஒட்டிக்கும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மீன் எப்போதுமே நம்ம சேர்க்கணும். மீனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் மீனோட கலர் ப்ரௌனிஷாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டார்க்காக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே வெந்திருக்கும், பட் மேலே க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ மீன் ஃப்ரை பண்ணாலுமே மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ சூப்பராக வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ரன்ச்சியாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மே குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.